Okay, we'll start ma. இன்னைக்கு வாய்ஸ் நல்லா கேக்குதுல? கேக்குது சார். Yes, sir. No issues. Okay. Okay. Internet Protocol version 6. எதுக்காக இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். நார்மலாக V4ல இருக்கிற எல்லா ஐபி யூஸ் பண்ண முடிஞ்சால் கூட அரௌண்ட் 3 பில்லியன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2 to the power 32 போது அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 4.3 பில்லியன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் இன்னைக்கு குளோபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் வரைக்கும் இருக்காங்க. அப்படின்னும் போது இன்னைய காலகட்டத்தில் V4 மட்டும் யூஸ் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா அதோடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போது ஐபியோடைய ஷார்ட்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக IPv4 ஷார்ட்டேஜை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் யாருன்னா IPv6. பொதுவாக IPv6 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளான் என்னென்னா குளோபலில் ஒவ்வொரு லிவிங் பீயிங்க்குமே அனிமல்ஸு பேர்ட்ஸு இது எல்லாத்துக்குமே ஐபி கொடுக்குற மாதிரி கூட இதில் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போது அந்தளவுக்கு அவைலபிள் இருக்கும்போது ஒரு குட் சாய்ஸ் தானேன்னா ஆப்வியஸ்லி இதோடைய பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 to the power 128. அப்போது இதோட வேல்யூ போயிட்டே இருக்குது. பில்லியனு, ட்ரில்லியனு, எக்ஸிலியன், குவில்லியனு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான ஐபிஸ் எதில் இருக்குது? IPv6ல் இருக்குது. அண்டு இந்த IPv6 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா கேம்பஸ் ஏரியாவுக்குள்ளே ஓகேவா அண்ட் சைட் டு சைட் யூஸ் பண்ணுறதுக்கு V6 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? பட் அதை தாண்டி மற்ற எல்லாமே இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அது 8 குவார்ட்டியாக பிரியுது. ஒவ்வொரு குவார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பிட் இருக்குது. IPv4ல் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இங்கே சரி பண்ணுறான். அவன் என்ன பண்ணால் 3 கிளாஸஸ் க்ரியேட் பண்ணான். கிளாஸ் A, B, Cன்னு யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு 3 கிளாஸை க்ரியேட் பண்ணால் அந்த கிளாஸஸை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ யூசர்னு கணக்கு போட்டான். இந்த கிளாஸஸ்லாம் கிடையாது. தேர் இஸ் நோ கிளாஸஸ். உனக்கு 8 பிட்டில் நெட்வொர்க் வேணுமா தரேன், 100 பிட்டில் நெட்வொர்க் வேணுமா அதே அட்ரஸை தரேன், இல்லை 2 பிட்டில் நெட்வொர்க்காக மாற்றணுமானா கூட மாற்ற முடியும். அதனால இங்கே என்ன இல்லை, கிளாஸஸ்ன்ற இல்லை, பட் டிஃபால்ட்டுன்றது இருக்குது. டிஃபால்ட்டுனா பொதுவாக இப்போது ஒரு ஃபோன் வாங்குகிறோம். ஃபோன் வாங்கும்போது வால்யூம் கீ பார்த்தீங்கன்னா ஒரு 4லையோ இல்லை 5லையோ இருக்கும் வால்யூமோட லெவலு. வேணும்னா நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் டிஃபால்ட்டுன்றது. சரியா? பட் அதையுமே நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று IPv6 பொறுத்த வரைக்கும் சப்நெட் மாஸ்க் இல்லை. சப்நெட் மாஸ்க்கு பதிலாக இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ CIDR நீ பார்ப்பல CIDR வேல்யூ, அந்த CIDR வேல்யூ மாதிரியே இருக்கும். அதை தி கால் இட் அஸ் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க IPv6ல். அதுக்கப்புறம் IPv6ல் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இட் சப்போர்ட் இன்பில்ட் செக்யூரிட்டி. என்ன இன்பில்ட் செக்யூரிட்டினா பேசிக் லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கும். இதனால் என்னென்னா நார்மல் யூசரால் பார்க்க முடியாது, ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்களால் பார்க்க முடியும், அவ்வளோதான். சரியா? அண்டு இங்கே ஒரு பிரச்சனை, இன்னொரு விஷயத்தை தூக்கிட்டான். தேர் இஸ் நோ ப்ராட்காஸ்ட்.
என்ன சொல்கிறீங்க? IPv6ல ப்ராட்காஸ்ட் இல்லையானா? ப்ராட்காஸ்ட் இல்லை. ஸோ IPv6ல் ப்ராட்காஸ்ட்ன்ற கான்செப்டே தூக்கிட்டாங்க. அப்போது அதுக்கு பதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் இல்லை, அதுக்கு பதில் மல்டிகாஸ்ட்ன்றது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மல்டிகாஸ்டிங்கிறத டெக்னாலஜி அதான் எங்கே யூஸ் பண்ணுறோம்? IPv6ல் யூஸ் பண்ணுறோம். ப்ராட்காஸ்ட்ன்றது இல்லை. ப்ராட்காஸ்ட் இல்லாதனால அங்கே என்ன இல்லை? ஏஆர்பி இல்லை. அப்போ ஏஆர்பி இல்லைன்னா நான் எப்படி சார் டிவைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? வி ஆர் யூஸிங் நெட்வொர்க் டிஸ்கவரி ப்ரோட்டோகால், NDPன்ற ஒரு ப்ரோட்டோகாலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது மல்டிகாஸ்ட் மூலயமா நெய்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும், அதனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். அடுத்தது, நோ நீட் ஆஃப் நாட். நாட் இல்லையாடா? நாட்டோட தேவைகள் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்? எனக்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுங்கம்மா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ நீட் ஆஃப் நாட்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நாட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஐபியோட ஷார்ட்டேஜுக்கு நான் உள்ளுக்குள்ளே ப்ரைவேட் அட்ரஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பப்ளிக் அட்ரஸை வாங்கி கனெக்ட் பண்ணி அதன் மூலயமா நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஐபி ஷார்ட்டேஜை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போது என்கிட்ட தான் ஐபி நிறைய இருக்கே, அப்போ அந்தளவுக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, கரெக்டாக? அதனால நாட் யூஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஃபீச்சர் ஸ்டிக்கு இருக்குது, ஃபீச்சர் ஸ்டிக்குன்ற போது அவைலபிலிட்டி இருக்குது. எப்படி இருக்கும் இந்த IPv6? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள், IPv6 அட்ரஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 குவார்ட்டி. இது ஒரு குவார்ட்டி. ஒரு குவார்ட்டியில் மொத்தம் 4 வேல்யூ இருக்கும். எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 4 வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு வேல்யூவுக்குமே 4 பிட்டு. ஏன்னா ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லியாச்சு. இப்போ 2000 போது 2க்கு 4 பிட்டு, 0க்கு 4 பிட்டு, இன்னொரு 0க்கு 4 பிட்டு, இந்த 0க்கு 4 பிட்டு, 4 8 12 16. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு குவார்ட்டிலையும் 16 பிட்டு. அப்போ டோட்டலாக எத்தனை குவார்ட்டி இருக்குது? 8. ஸோ 8 into 16 128. அப்போ டோட்டலாக இட் கண்டெய்ன்ஸ் 128 பிட்ஸ். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 64 பிட்டு நெட்வொர்க். How many bits of network? 64 bit network. ஓகேவா? இந்த நெட்வொர்க் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பப்ளிக் ஐபி வாங்குறேன் அப்படின்னா அது எங்கேருந்து வருது? குளோபல் ப்ரிஃபிக்ஸ். யார்? நம்ம ஐநா அப்படின்றத கான்செப்டை பார்த்துருப்போம், கரெக்டாக? இன்டர்நெட் அசைன்டு நம்பர் அத்தாரிட்டி. இப்போ ஐநாக்கு பதிலாக அவனோட பேர் என்னவா மாறிடுச்சுன்னா ICANN, இன்டர்நெட் கார்பரேஷன் ஆஃப் அசைன்டு நேம் அண்ட் நம்பர்ன்ற பேரில் அவங்க மாறிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வருது ஐபி. அப்படியே ஒவ்வொரு இடமா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அந்த 48 பிட்டு. கடைசியாக என்ன ஆகுது? ISP சைடில் வருது, அவன் நமக்கு என்ன பண்ணுறான்? சப்நெட் பண்ணி கொடுக்குறான். அதுதான் அந்த 16 பிட்டு. பேலன்ஸ் இருக்கிற 64 பிட்டு என்னென்னா ஹோஸ்ட் அட்ரஸ். இது டிஃபால்ட்டு. இதை வேணும்னா மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் இந்த IPv6 பொறுத்த வரைக்கும் we can configure both static and dynamic IP address configuration. Obviously IPv4ல நம்ம பண்ணியிருப்போம், ஸ்டாட்டிக்கானா போய் மேனுவலாக IP கான்ஃபிகர் பண்ணுறது, டைனாமிக்னும் போது DHCP யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் இங்கே IPv6ல அவன் என்ன சொல்கிறான்? எங்ககிட்ட டைனாமிக் அப்படின்னா எங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா, அது பேர் என்னன்னா எங்ககிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பேர் என்னன்னா SLAAC, ஸ்லாக் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அது என்ன ஸ்லாக்கு? ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் பண்ணோன்னா நம்ம DHCP யூஸ் பண்ணலாம். DHCP தவிர இன்னொரு கான்செப்ட் எங்ககிட்ட இருக்குது, அது பேர் என்னது? SLAAC, ஸ்லாக். அது என்ன ஸ்லாக்கு அப்படின்னா ஸ்டேட்லெஸ் அட்ரஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். அதை தான் நான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக இன்னும் ஷார்ட்டாக ஸ்டேட்லெஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கேன். புரியுதா?
இந்த கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ டிஹெச்சிபியே வேணாம், டிஹெச்சிபி இல்லாமே ஐபி கெட்டப் ஆகும்பா. அது எப்படி டிஹெச்சிபி இல்லாமல் ஐபி கெட் ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஸ்டேட்லெஸ் அட்ரஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ற கான்செப்ட் மூலயமா ஐபி என்ன பண்ணுறானுங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறானுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? இமேஜின் சார் ஸ்டேட்லெஸ்னாலும் அப்பிபானாலும் ஒன்றும் கிடையாது. அப்பிபான்றது அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிக்குது. பட் அதை வச்சு நீ கம்யூனிகேட் பண்ண முடியாது. கரெக்டாக இங்கே எனக்கு ரவுட்டரோட ஐபியிலேருந்து தான் ஐபி கெட் ஆகுது. என்ன கெட் ஆகுது? ரவுட்டரோட ஐபியிலேருந்து கெட் பண்ணுறதுனால இதோட மெத்தடாலஜி வேறு. ஐ நோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் நெட்வொர்க் அட்ரஸ்ன்றது. இமேஜின் இதான் என் ரவுட்டர். நிமிஷமா ஒன் செகண்ட். ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன்மா. சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆஸ் யூஷுவல் ஒரு IPv6 அட்ரஸை இங்கே நார்மலாக IPv6 அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ பண்ணி முடித்ததுக்கப்புறம் என் சிஸ்டம் எண்ட்லேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் சைட்லேருந்து ரவுட்டர் சாலிசிட்டேஷன் அப்படின்ற ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸை என்ன பண்ணுவான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். யார் என்னோடைய கேட்வே அப்படின்னு கேட்டு இவன் என்ன பண்ணுவான், ஒரு ரிக்வெஸ்ட்டை போடுவான். இப்போ யாரெல்லாம் என்னது ஸ்டேட்லெஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த RS மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க த்ரூ மல்டிகாஸ்ட் அட்ரஸ். ஓகேவா, FF02 :2ன்ற இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸை வச்சு ரெக்வஸ்டேஷனாக போடுவாங்க. ஏன்னா இது என்னென்னா இட்ஸ் அ மல்டிகாஸ்ட் அட்ரஸ். இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சிமுலேட்டர் போட்டுறேன். போட்டுட்டு இவனுடைய மேக் அட்ரஸையும் அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னோட மேக் அட்ரஸ் என்ன, இதை நான் எடுத்துக்கிறேன். இது உனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக எடுத்து வச்சுறேன்.
இதுதான் என்னோட மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ்ஸு. இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்னு வைக்கிறேன். வச்ச உடனே இவன் ரவுட்டர் சாலிசிட்டேஷன் அப்படின்ற ஒரு மெசேஜை ஆரம்பிக்கிறான். இதோட மல்டிகாஸ்ட் அட்ரஸ் பாரு, FF02:2. ஓகே, அண்ட் இதுக்கு மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸும் இருக்குது. இந்த மல்டிகாஸ்ட் ஐபிக்கு மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ் என்ன தெரியுமா? 333300000002. இதுதான் மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ். சரியா? இந்த மெசேஜோட பேர் என்ன? ரவுட்டர் சாலிசிட்டேஷன். இந்த மெசேஜை வந்து இவன் என்ன பண்ணுறான், ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி யார் என் கேட்வே அப்படின்றத அனுப்புகிறான். அனுப்பிட்டானா? இப்போது ரவுட்டர் எண்ட்லேருந்து மட்டும் ரவுட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே பாரு, ரவுட்டர் அட்வர்டைஸ்மெண்ட். இதோட மல்டிகாஸ்ட் அட்ரஸ் FF02:1. என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணுறான்? FF02:1ன்ற மல்டிகாஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், எப்பா இதான் என் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு அவன் நெட்வொர்க் அட்ரஸை மட்டும் கொடுப்பான். எதை மட்டும் கொடுத்துருக்கான்? அவன் நெட்வொர்க் அட்ரஸை மட்டும் கொடுக்குறான். யாருக்கு? கிளைண்ட்டுக்கிட்ட. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைண்ட்டுக்கு அவன் நெட்வொர்க் அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ கிளைண்ட் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் என்ன நெட்வொர்க் அட்ரஸ் கொடுத்தான்? 2000:41:42:43. ஓகேவா? இதோட என்ன பண்ணோம், சிஸ்டம் EUI64ன்ற கான்செப்டை சிஸ்டம் ஆட் பண்ணும், சிஸ்டம் குக் பண்ணும். அது என்ன EUI64 அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் யூனிக் ஐடென்டிஃபையர். இது எக்ஸ்டெண்டட் யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்கிற EUI64 ஜென்ரேட் பண்ணும். அது எங்கேருந்து சார் ஜென்ரேட் ஆகும்னா, இவனோட மேக் அட்ரஸ். ஏன்னா 64 பிட்டு ரவுட்டர் எண்ட்லேருந்து வந்துருச்சு, பேலன்ஸ் 64 பிட்டு என்னோட சிஸ்டம் ஐடி. அதை நான் குக் பண்ணணும். நான் அதை என்ன பண்ணுறேன்னா, என்னோட மேக் அட்ரஸை எடுத்துக்கிறேன், 006047. ஓகேவா? அப்புறம் C085C7. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவன் என்ன பண்ணுறான், ஒரு வேல்யூவை டிஃபால்ட்டாக FFFEன்ற வேல்யூவை ஆட் பண்ணிடுறான். இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 48ஓட ஒரு 16 ஆட் பண்ணி 64 பிட் ஆக்கியாச்சு. பட் இவன் என்ன பண்ணுறான், அதோட விட்றதில்ல, இதோட சேர்த்து என்ன பண்ணிடுறான், 7th பிட் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரான். 7th பிட்டுனா இவன் அலேக்கா என்ன பண்ணிடுறான், இந்த ஃபஸ்ட்டு 2 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பைனரியாக மாற்றுறான். இப்போ 0வோட பைனரி வேல்யூ என்ன? 1 2 3 4 4 0. அடுத்தது செகண்டு ஹெக்ஸாடெசிமல் 0வோட பைனரி வேல்யூ என்ன? 1 2 3 4 4 0-வா மாற்றிட்டு இதில் 7வது பிட்டு ஒருவேளை வேல்யூ 0-ஆக இருந்ததுன்னா, அப்படி வேல்யூ 0-ஆக இருந்தால் அதை 1-ஆகவும், 1-ஆக இருந்தால் அந்த வேல்யூவை 0-ஆகவும் ஆட்டோ கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ பாரு, 1 2 3 4 5 6 7, இந்த 7th பிட் இருக்குல்ல, இது 0-ஆக இருந்தால் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 1. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பாரு, வேல்யூ 0 0 0 0 0 0 1 0-வா மாற்றியாச்சு. சரி, 1 0 மாறி போச்சா?
இப்போ இதை மறுபடியும் ஹெக்ஸாடெசிமலாக கொண்டு வா. 0 இது என்ன வரும் 2 0 2 60 47 FF FE C0 85 C7. அப்போ மொத்த அட்ரஸ் எப்படி தெரியுமா இருக்கும் 2000 41 42 43 என்ன பண்றான் இங்க இப்போ 0260 இது என்னன்னு சொல்லு, என்ன நம்பர்னு படிப்ப 216 படிப்பியா இல்ல 0216 படிப்பியா? பொதுவா 0க்கு எப்போ வேல்யூனா அது எப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போதோ அப்போ தான் வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவான்னா ஆக்சுவலாக அங்கே 0 இருக்க தான் செய்யும், பட் அதை கன்சிடர் பண்ண மாட்டானுங்க. 260 47FF அது ஏன்றதையும் நான் சொல்கிறேன். FE C0 85 C7 இதான் IPv6ல் என்னது slack address, stateless address auto configuration. இங்க பாரு அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கு 2000 41 42 43 260 இந்த கம்பேரிட்டிவ்க்கு எடுத்துப்போம். Two 47FF FEC0 85 C7 வந்துச்சா? So இது auto generated address. We called it as what? Stateless address auto configuration. Okay, ஏன் அந்த 0 எடுத்தான்? 0வை ஏன் எடுக்கணும்? 0வை ஏன் எடுக்கணும்? அதுக்கு ரீசன் இருக்கு. I'll tell you. Imagine இவனுங்க அட்ரஸ் கம்ப்ரஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றானுங்க. அட்ரஸ் கம்ப்ரஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இமேஜின் இதுதான் என்னுடைய IPv6 அட்ரஸ் 2000 000 40 0001 இதான் IPv6 அட்ரஸ். இது என்ன பண்ணுவானுங்க 2002க்கு பின்னாடி இருக்க ஜீரோஸ் வேலிட், 2க்கு முன்னாடி இருக்க ஜீரோஸை வேல்யூ பண்ண மாட்டோம். we call it as 2. யோசிச்சு பாரு, இதை நீ 2000 சொல்லுவ, இது என்னன்னு சொல்லுவ?
இதையும் 2000 சொல்ல முடியுமா? முடியாது, ஏன்னா இது 2 தான். கரெக்டா? அப்போ 2 0 இருக்கா? ஃபுல்லாக ஒரு குவார்ட்டி ஃபுல்லாக 0வா? 0. ஃபுல்லாக குவார்ட்டி ஃபுல்லாக 0வா? 0. 1 0 0 A/64. இது ஒரு மெத்தடு. கண்டினியூவல் 0 இருந்ததுன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா 2002 :1 A/64ன்னு கொடுத்தானுங்கன்னா இந்த கான்செப்ட் தப்பு. இப்போ கண்டினியூவலாக ஒரு குவார்ட்டியோ மோர் தென் ஒரு குவார்ட்டி இருந்தால் you can use double colon, but double colon twice in address என்ன கிடையாது? twice in a address வந்து not applicable. not applicableனா இப்படி பண்ணவே கூடாது, தப்பு. அப்போ எப்படி? ஒரு வேளை இப்படி இருந்ததுன்னா 2002 டபுள் கோலன் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டியா? அப்போ அடுத்த அட்ரஸில் என்ன பண்ணு? ஜீரோஸை மென்ஷன் பண்ணி எழுது. அப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லையா, ரெண்டாவது மெத்தடு 2002 0 0 1 double colon slash double colon A slash 64. இதுவும் நீ யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது என்ன பண்ணணும்னா சிம்பிள் லாஜிக். 1 2 3 4 5 6 6 குவார்ட்டி இருக்குது. அப்போது பேலன்ஸ் இங்கே இருக்க 2 குவார்ட்டி 0. கவுண்ட் அடிக்கிறது அப்படி தான், அது கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 6 இருக்குது. அப்போ இங்கே 2 குவார்ட்டி ஃபுல்லாக 0ன்னு இப்படி போட்டுட்டேன்னா அவன் என்னென்ன யோசிப்பான்? இங்கே 1 குவார்ட்டி 0, இங்கே 3 குவார்ட்டி 0வா? இல்லை இங்கே 2 குவார்ட்டி 0, இங்கே 2 குவார்ட்டி 0வா? இல்லை இங்கே 3 குவார்ட்டி 0, இங்கே 1 குவார்ட்டி 0வான்னு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால தான் சொல்கிறான், நீ டபுள் கோலன்லாம் 2 வாட்டிலாம் கொடுக்காத, ஒரு வாட்டி கொடு, ஓகேவா? இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் அட்ரஸ்னால் இப்படி தான் எழுதணும், வேறு வழி இல்லை. சரி, ஒரு வேளை நீ கேட்குற பா ஃபுல்லாக 0 கடைசியில் மட்டும் 1. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவிங் கம்ப்ளீட் 0, த லாஸ்ட் வேல்யூ இஸ் 1. அப்படின்னா டபுள் கோலன் 1, அதுதான் அப்பிபா அட்ரஸ். IPv6 அப்பிபான்ற பாரு லூபேக் அட்ரஸ். IPv6ஓட லூபேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். I'll show you. ஸோ லூபேக் அட்ரஸ் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் லூபேக் அட்ரஸ். சொல்லுங்கம்மா, ஏதாவது டவுட் இருக்கா? சார், இப்போ எனக்கு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நம்ம IPv4ல IPv கிடைக்கலன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பிபா அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ இதுலயும் அதே மாதிரி ஜென்ரேட் ஆகும் இந்த அட்ரஸ். அதுக்கு தான் இவனுக்கு ஸ்லாக் இருக்குல்ல. இன்னொன்று, இங்கே அப்பிபா கிடையாது, அதுக்கு பதில் அவன் என்ன யூஸ் பண்ணுறான்னா லிங்க் லோக்கல் அட்ரஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறான். அப்போ IPv6 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். அதுதான் ஃபெயிலியரே ஆகாதேம்மா. உங்களுக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகும்? DHCP இல்லைனாலும் உங்களுக்கு ஐபி வந்து இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். அது இல்லாமல் டிஃபால்ட்டாகவே இட் வில் ஹாவ் அ லிங்க் லோக்கல் அட்ரஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்பிபா மாதிரி தான். பட் அந்த அட்ரஸை வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த அட்ரஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஆனா 200% ஃபெயிலியரே ஆகாது. என்கிட்ட இப்போ DHCP சர்வர் கிட்ட ஐபி இல்லைனாலும் என் கேட்வேலேருந்து எனக்கு என்ன வந்துட போகுது? போகுது.
நெட்வொர்க் அட்ரஸ் அது இன்டர்நெட் ஒர்க் ஆகும் சார் அதுலயும் அந்த நெட்வொர்க் நெட்வொர்க் ஆமாம் லேண்ட் இது இன்ட்ரா நெட்வொர்க் ஒர்க் ஆகணும். ஒரு வேளை இன்ட்ரா நெட்வொர்க்கே இல்லை, வெறும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இவன் மட்டும்தான் இருக்கான், யாரு சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இருக்கு, ரவுட்டர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, இதோ பாருங்க லிங்க் லோக்கல் அட்ரஸ்ன்னு ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கான், ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கான் டிஃபால்ட்டா. ஆமா, இதை வச்சு கம்யூனிகேட் பண்ணுவான். ஓகே சார், இல்ல அதுதான் சார். தேங்க்ஸ். இப்போ இதில் கொடுத்தா கூட இங்க பாருங்க இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இந்த அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் நான் செலக்ட் கூட பண்ணல, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ரிப்ளை வருதா, நான் ஐபி அசைனே பண்ணலனாலும் இட் வில் ஹாவ் அ லிங்க் லோக்கல் அட்ரஸ். கிட்டத்தட்ட அப்பீப்பா மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் என்ன, அப்பீப்பா ஜென்ரேட் ஆகும், இது ஜென்ரேட்லாம் இல்லை, முதல்ல இருந்தே இருக்கும். அது வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகும். ஆமாம். இன்னொன்று, அந்த அப்பீப்பாவை நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தடாலஜி சொல்லி கொடுத்தல, அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். FE80ன்றது காமன், இதுதான் அப்பீப்பா சாரி லிங்க் லோக்கலோடைய அட்ரஸோடைய வேல்யூ ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் வேல்யூ நல்லா பாருங்க, மேக் அட்ரஸ் தான் இவர் டிரைவ் பண்ணி வச்சிருப்பானுங்க. மேக் அட்ரஸ் நீங்க சொல்ல வரதுனா சிஸ்டமோட மேக் அட்ரஸ். ஆமா, சிஸ்டமோட NIC கார்டோட மேக் அட்ரஸ் தான் டிரைவ் பண்ணி வச்சிருக்கான். ஓகே ஓகே சரியா, ஸ்லாக்குக்கும் சரி, லிங்க் லோக்கலுக்கும் சரி, LLAக்கும் சரி, இதே அட்ரஸ் தான். நான் மேக் அட்ரஸை மட்டும் என்ன பண்ணி வச்சிருப்பானுங்க, உள்ள FE போட்டு பைண்ட் பண்ணி வச்சிருப்பான். ஓகே சார், காட் இட். ஓகே சரி, லூப் பேக் அட்ரஸ் இது எப்படி எழுதியிருப்போம், அவ்வளோதான். இன்றைக்குமே உங்கள் சிஸ்டமில் போயிட்டு பிங் லூப் பேக்னு அடிச்சு பாருங்களேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பிங் லூப் பேக்னு அடிச்சிங்கன்னா யூ கோனா கெட் திஸ் :1. காரணம் லிங்க் லோக்கல் அட்ரஸ் சாரி லூப் பேக் அட்ரஸோடைய வேல்யூ தான் இது. சரி, அடுத்தது உள்ள போகலாம். இப்போ ஸ்லாக்னா என்னன்னு பார்த்தோம், ஓகேவா. அடுத்தது அட்ரஸ் கம்ப்ரெஷன் பார்த்தோம். அடுத்தது சப்போர்ட் மொபிலிட்டி. IPv6ல ஒரு ஃபீச்சர் என்னன்னா சப்போர்ட் மொபிலிட்டி. அது என்ன மொபிலிட்டி, வித்தவுட் இன்டரப்டிங் த செஷன் IP கேன் சேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கான். என்னது இது வித்தவுட் இன்டரப்டிங் த செஷன் IP கேன் சேஞ்ச்? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே நோட்ஸ் சரி, இதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணேன்னா சரி ஓகே, ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறேன். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் நம்ம ட்ராவலில் இருக்கும் போது ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோமானா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், மூவி பார்க்குறோம், ஓகேவா. மூவியை விட நம்ம மேஜராக பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இந்த பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கான ஃபீச்சர்ஸை எப்படி கொடுத்துருப்பான் யோசிச்சுப்பார். அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு மொபைல் ஃபோன் ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, லோக்கல் டவர்லாம் மேட்ரே கிடையாது. இங்கேருந்து ரிமோட் ரீஜன் போக 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 டவர் மாறும் போது அட்ரஸ் மாறுமானா ஆகி தானே ஆகணும். பட் அப்படி இருந்தும் எனக்கு எப்படி இன்டரப்ஷன் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஐ மீன் நெட்வொர்க் ஆக்சஸ் வருது? புரியுதா? நெட்வொர்க் ஆக்சஸ் வருது அப்படின்னும் போது அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோனுக்கு 2 அட்ரஸாக கொடுக்குறோம். என்ன அட்ரஸ்ஸு? இந்த ஃபோனுக்கு 2 அட்ரஸ் இருக்கும். ஒன்று ஹோம் அட்ரஸ், இன்னொன்று கேர் ஆஃப் அட்ரஸ். இந்த ஹோம் அட்ரஸ்ன்றது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ், கேர் ஆஃப் அட்ரஸ்ன்றது ஒரு டெம்பரரி அட்ரஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்,
இந்த மொபைல் ஃபோன் டு டவர் கனெக்டிவிட்டிக்கு நான் என்ன பண்ணுவேன், கேர் ஆஃப் அட்ரஸை யூஸ் பண்ணுவேன்ப்பா. கனெக்டிவிட்டி அவன் ஃபார்ம் பண்ணிடுவான். கம்யூனிகேஷன் யார் பண்ணுவா, இந்த ஹோம் அட்ரஸ் இது வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணும். இதனால தான் நீ என்ன பண்ணுற, ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவர் மாறும் போது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்ப. அப்போ உன் ஐபி இந்த ஹோம் அட்ரஸோட ஐபி தானே போயிருக்கும். ஸோ அதுக்கு தான் அவன் ரிப்ளை பண்ணியிருப்பான். அப்போ அதே ஐபி இருக்கிறதுனால ரிட்டன் பேக் உனக்கு என்ன ஆகுது, வந்து சேருது. ஸோ இங்கேருந்து இங்கே நீ ட்ராவல் ஆகும் போதும் உன் ஹோம் அட்ரஸ் அப்படியே தான் இருக்கும். எது மட்டும் தான் மாறும், கேர் ஆஃப் அட்ரஸ் மட்டும்தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இட் வில் நாட் அஃபெக்ட் யுவர் கம்யூனிகேஷன். இதனால தான் அவன் சொல்கிறான், அப்பா அதெல்லாம் நீ கவலையே படாத, எங்ககிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது மொபிலிட்டி IPv6ல், இது IPv4ல் கிடையாது. நீ எங்கே வேணாலும் போ, உனக்கு மொபைல் கம்யூனிகேஷனில் நீ எங்கே வேணாலும் போ, நத்திங் கோனா ஹேப்பன். ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்குது, we have a technology called as mobility feature. Okay, so without interrupting the session IP can change. அப்படின்னா நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஓடிக்கிட்டு இருக்கு, டவர் டு டவர் மாறிக்கிட்டே இருக்கேன், அங்கே ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். ஐபி மாறுறது என்னது, கனெக்டிவிட்டிக்கு, கம்யூனிகேஷனுக்கு என்னோட ஹோம் அட்ரஸ் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் போடுற பாதை வழியே அவன் போகிறான். அப்போ ரிப்ளை வரும்போது யாருக்கு ரிப்ளை நான் கொடுப்பேன், அந்த ஹோம் அட்ரஸ்க்கு தான் நான் போடுவேன். அவன் எந்த நோடில் கனெக்ட் ஆகிறானோ அந்த வழியாக எனக்கு என்ன ஆக போகுது, ரிப்ளை கெட்டப் ஆக போகுது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்றதை என்ன பண்ணுறான், மொபிலிட்டி ஃபீச்சரில் சொல்கிறான். அதனால தான் இன்றைக்கி பாரு ஐஎஸ்பி சைடில் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷனுக்கு ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் நல்லா IPv6க்கு போயிட்டாங்க. ஓகேவா. அண்ட் IPv6ல் ஒரு ஃபீச்சர் என்னென்னா, இட்ஸ் சப்போர்ட் யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், யூனிகாஸ்ட். யூனிகாஸ்ட் ஓகே, 1-to-1 கம்யூனிகேஷன். மல்டிகாஸ்ட் ஓகே, 1-to குரூப்பு. ஓ ப்ராட்காஸ்ட்டுக்கு பதிலாக யூனிகாஸ்ட், ஆனால் அதான் கிடையாது. ப்ராட்காஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் மல்டிகாஸ்ட். ப்ராட்காஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் யார், மல்டிகாஸ்ட்டு. இப்போ எனிகாஸ்ட்ன்றவன் புதுசாக ஆட் ஆனவன், அவன் புதுசு. ஓகேவா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா. IPv6ல் வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு பதிலாக எனிகாஸ்ட் கொண்டு வந்திருக்கான், கிடையவே கிடையாது. ஸோ ப்ராட்காஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் மல்டிகாஸ்ட், ஜஸ்ட் சே கிளியர்லி. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி NDP பார்த்தோம், கரெக்டாக நெட்வொர்க் டிஸ்கவரி ப்ரோட்டோக்கால். அவன் என்ன யூஸ் பண்ணான், FF02ன்ற மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணான். ஆக்சுவலாக மொதல் ப்ராசஸ் என்ன நடக்கும், ஆர் ப்ராசஸ் நடக்கும், அங்கே ப்ராட்காஸ்ட் நடக்கும். இங்கே ப்ராட்காஸ்ட் நடக்கல, குரூப் மெசேஜ் தான் போச்சு. ஸோ ப்ராட்காஸ்ட் இல்லை, ப்ராட்காஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் மல்டிகாஸ்ட்டு. அண்ட் புதுசாக ஒரு ஃபீச்சராக அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆட் பண்ணியிருக்கான். அது பேர் என்னென்னா எனிகாஸ்டிங். எல்லாம் சரி, எனிகாஸ்ட்னா என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னா, எனிகாஸ்ட்னா என்னென்ன இமேஜின். இப்போ என் சிஸ்டம் என்ன பண்ணுது, டிஎன்எஸ் சர்வரில் போயிட்டு நேம் ரிசால்வ் பண்ணணும். சரியா, ஏதோ ஒருத்தனுடைய நேம் ரிசால்வ் பண்ணணும். இப்போ என்கிட்ட நிறைய டிஎன்எஸ் இருக்குது. ஒன்று எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குது, ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இன்னொன்று கனடாவில் இருக்குது. சரியா, கனடா எந்த பக்கம், சரி தள்ளி விட்டுருங்க. இப்போ இவனுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரே மாதிரியான அட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ண முடியுமானா IPv6ல் பாசிபிள். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 2005 இவனும் 2000.5 இவனும் 2000.5 இவனும் 2000.5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது யாருக்கிட்ட போய் நான் ரிசால்வ் பண்ணிக்கிறது, அடுத்த வாட்டி வரணுன்னாலும் யாருக்கிட்ட போகிறது அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுறான், 1 to நியர் பை ஆர் நியரஸ்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, யூஸிங்
ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் எவன் பக்கத்தில் இருக்கான்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி எவன் எனக்கு பக்கத்தில் இருக்கானோ அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். புரியுதா? ஸோ நான் அப்போ அடுத்த வாட்டி நான் யாருக்கிட்ட போக தேவையில்ல, தூரத்தில் இருக்கவனெலாம் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. என் பக்கத்தில் எவன் இருக்கானோ என் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலயமா அவங்ககிட்ட போயிட்டு ரிசால்வ் பண்ணிட்டு வர்றது. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி பல சர்வீஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். அப்போது மல்டிபிள் சர்வர் இருக்குது. அதில் எனக்கு யார் பக்கத்தில் இருக்கானோ அவங்ககிட்ட இருந்து என் வேலையை வாங்கிக்க முடியுமோ அவங்ககிட்ட போய் நான் கேட்குறது தான் என்னது, எனி கேஸ்டிங், 1 to nearer or nearest. சரியா? இதை தாண்டி IPv6ல் என்னெல்லாம் இருக்குன்னா சப்போர்ட் மைக்ரேஷன் டூல்ஸ். ஸோ மைக்ரேஷன்னா என்ன? இவ்வளோ நாள் IPv4 யூஸ் பண்ணப்பா, கிளைண்ட்டெல்லாம் ஓகே. இப்போ கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஐபி இல்லை, நான் IPv6க்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, எல்லா ரவுட்டரையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் IPv6 போடுன்னா என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் மொத்தமாக டவுன் ஆகும். ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கணும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், V4லேருந்து V6 மாற்ற போகிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், என்டையர் யூனிட்டும் நான் டவுன் பண்ண முடியாதுல்ல. அப்போ இவன் என்ன பண்ணுறான், V4லேருந்து அது மேலேயே V6 யூனிட்டையோ இல்லை V6 யூனிட்டில் உள்ள V4 யூனிட்டையோ நீங்கள் வச்சு கூட என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். ஏன்னா IPv6 வரும்போதே அவன் என்ன சொல்லிட்டான், நாங்கள் ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்திருக்கோம்ப்பா, அது பேர் என்னென்னா டுவல் ஸ்டாக். ஃபஸ்ட்டு கான்செப்ட் அதுதான். என்னப்பா அது டுவல் ஸ்டாக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன் கம்ப்யூட்டர் வச்சுருந்த, அது V4 கம்ப்யூட்டரோட பேசிக்கிட்டு இருந்தது. இதால் என்ன பண்ண முடியும், V4 கம்ப்யூட்டரோட பேசிகிட்டு இருந்தது. இப்போ அந்த டியூவல் ஸ்டாக்கில் என்னென்னா, இதே மிஷினில் நான் V6 போட்டிருப்பேன், V6ம் சப்போர்ட் ஆகும். இப்போ இங்கே இருக்க மிஷின் வந்து வெறும் V6 மட்டும்தான் வச்சுருக்கான்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரே நேரத்தில் V6ஓட கம்யூனிகேஷனையும் அக்செப்ட் பண்ண முடியும், V4ஓட கம்யூனிகேஷனையும் அக்செப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியும், V6 கூடயும் பேச முடியும், V4 கூடயும் பேச முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் பிங் google.comனு அடிக்கிறேன், ஓகேவா? ஓ ஹாத்வே இல்லை, அதனால் எனக்கு IPv4 வருது. ஓகே, இதில் காட்டுறது கஷ்டம், சிம்பிள். பிங் :1 என்னோட லூப் பேக்கை நான் பிங் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது, IPv6 ரிப்ளே வருது. அதே நேரத்தில் பிங் 127.0.0.1. அப்போ ஒரே நேரத்தில் V4 and V6 ரெண்டு கூடயும் பேச முடியுமா? முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிங் அதே மிஷினு பிங் ஆகுது. ஒரே நேரத்தில் V4 V6 ரெண்டுத்தையுமே கம்யூனிகேட் பண்ண முடியுதா? இந்த கான்செப்டோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, they call it as dual stack. அப்போ you can communicate with both IPv4 and IPv6 simultaneously. ஒரே நேரத்தில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். சூப்பர். அடுத்தது, நாங்கள் ஃபுல்லாக மைக்ரேட் ஆகிட்டோம்ப்பா. என் கம்பெனியெல்லாம் முழுக்க IPv6 தான். ISP இருக்கான், ISPNல V4 யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் என்னுடைய கேம்பஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், V6 போடுறேன், ஓகேவா? இன்னொரு பிரான்ச்சுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், V6 போட்டிருக்கேன். இப்போ ISP என்ன பண்ணுவான், இங்கே ஒரு ரவுட்டரை போட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டு V6 போட்டிருப்பான், இந்த எண்டில் V6, இதுக்கு இந்த பக்கம்
v4. என்ன பண்ணுவான், டனலிங் ப்ரோட்டோகால் என்ன யூஸ் பண்ணுவான், டனலிங் ப்ரோட்டோகால் IPv6 IP மாதிரியோ இல்லை ஜெனரிக் ரவுட்டிங் என்கேப்சுலேஷன் ரவுட் டனலிங் மூலயமா நான் என்ன பண்ணுவேன், v6 இங்கேருந்து இங்கே கொண்டு போயிடுவேன். அங்கே கொண்டு போயிட்டு அதையும் என்கேப்சுலேட் பண்ணி v4 பேக்கேஜிங்காக கொண்டு போய் இந்த பக்கம் சேர்த்ததுக்கப்புறம் பேக்கேஜ் ரிமூவ் ஆகி v6 போகும். இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நான் ஒரு பைக் டிரைவ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா, அது பாசிபிளா? நான் பைக்கை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வரேன். வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஈதர் கப்பலில் நானும் என் பைக்கும் கூட்ஸாக ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போகலாம். அப்படி இல்லையா, தமிழ்நாடு டு ஸ்ரீலங்காவுக்கு ரயில் ரூட் இருக்குது. நான் ட்ரெயினில் என்ன பண்ணுறேன், பைக்கை போட்டு நானும் அந்த ட்ரெயினில் ஏறி நானும் பைக்கும் ஒரு கூட்ஸாக ஏறி அங்கே போய் இறங்கி அந்த பைக்கை ஓட்டலாம். அப்போ ஆப்ஷன் புரியுதா? இது என்ன சொல்கிறான், நீ டேட்டா அட்ரஸ் ரெண்டுமே இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து அடுத்த இடம் போகும்போது அது ரெண்டுத்தையும் பேக்கேஜில் போட்டு இது மொத்தமாகவும் டேட்டா வச்சுப்பான் என்கேப்சுலேட் பண்ணி, அதோட IPv4 ஹெடரை போட்டு கொண்டு போப்பான். இதுதான் டனலிங். இதை நீ உல்டாவும் பண்ணலாம். v6 இங்கே ஃபுல்லாக v4 இருக்காங்களா, அப்போ என்ன பண்ணலாம், IP over IPv6. So 4 via you can transport v6, அதே மாதிரி v6 via you can transfer v4. நல்ல ஆப்ஷன் இல்லை? அப்போது நல்லா இருக்கே. இப்போ ஒருத்த கேட்குறாங்க, எல்லாம் ஓகேங்க, அவன் ஃபுல்லாக டெவலப் பண்ணி v6 வச்சுருக்கான். அவன் ஃபுல்லாக டெவலப் பண்ணி என்ன வச்சுருக்கான், v6 வச்சுருக்கான். நான் என்ன பண்ணுறேன், v4 தாங்க வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த மிஷின் கூட பேச முடியுமானா பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்னென்னா NAT6ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவான். ஸோ NAT6 என்ன பண்ணுன்னா, IPv4 இங்கேருந்து அந்த பக்கம் கொண்டு போகும்போது it will be converted into v6 address and it can communicate. And v6ஓட ரிப்ளே வந்து இந்த பக்கம் வரும்போது it will be changed into a what, v4. அப்போ 6 to 4 கம்யூனிகேட் பண்ண NAT டிரான்ஸ்லேட்டர் தேவை, NAT தேவை. ஓகேவா, 4 to 6 கம்யூனிகேட் பண்ணவோ 6 to 4 வழியாக கம்யூனிகேட் பண்ணவோ டனலிங் ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது. இப்போ 4 to 4 அண்ட் 6 to 6 கம்யூனிகேட் பண்ண வேணும் ஒரே டிவைஸ்னால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், டுவல் ஸ்டாக் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தடாலஜிஸ் used in IPv6 for migration. இப்போ ஒரு இடத்துலேருந்து மாறுறதுக்கு IPv6 to IP டனலோ IPv4 to IPv6 டனலோ டுவல் ஸ்டாக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஓகே, டனல்னால் என்ன, சரி ஓகே. இதோட சார் OSPF யூஸ் பண்ணோமே, OSPFோட மல்டிகாஸ்ட் அட்ரஸ் என்ன, IPv4ல என்ன பண்ணோம், OSPFக்கு மல்டிகாஸ்ட் அட்ரஸ்ஸு 224.0.0.5 224.0.0.6. இதுவே v6க்கு FF02:5 FF02:6. ஓகேவா, ஸோ இவனுக்கும் மல்டிகாஸ்ட் அட்ரஸ் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் OSPF வெர்ஷன் 3, இது வெர்ஷன் 2 உடைய மல்டிகாஸ்ட் அட்ரஸ்.
ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது, பேசிக்காக ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் யூஸிங் IPv6. IPv6 யூஸ் பண்ணி ரவுட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, we'll see. ஓகே, நான் ஒரு 3 ரவுட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 2 கம்ப்யூட்டரே போகிறேன், சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், IPv6 அட்ரஸை சிம்பிளாக தான் போடுறேன். 2000:/64. நான் இவனுக்கு என்ன பண்ணுறேன், 2000:1 அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் 0ன்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே 2000:2 அண்ட் இங்கே 2001:/64 வைக்கலாம். இங்கே 2001:1, இங்கே 2001:2, இங்கே 2002:/64. ஸோ தட் இங்கே 2002:1, 2002:2 and இங்கே 2003:/64. ஆனால் இப்படி கொடுக்க முடியாது, ஏன் தெரியுமா, இப்போ இந்தியாவுக்கு ஒரு அட்ரஸ் வருதுன்னா ICANN ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவான், RIR ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவான், NIR ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவான். அது எக்ஸாக்டாக 48 பிட் அப்படியே உட்காந்துரும், அதில் ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அதனால தான் அட்ரஸ் பெருசாகிறது, புரியுதா. அடுத்தது இங்கே 2003:1, இங்கே ஜஸ்ட்டு படிக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக அது ஒர்க் ஆகுன்றதுனால நம்ம போடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. R1, R2, R3. ஆல்ரெடி இங்கே நோட்ஸ் எல்லாம் இருக்குது, நீ பார்த்தனாலே புரியும். ஓகேவா, இங்கே உனக்கு ஐடியாலஜி மட்டும்தான் நான் எடுக்கிறேன். First name R1. So IPv6 பண்ணா ஃபர்ஸ்ட் விஷயம், you need to enable routing. IPv6 unicast routingன்ற கான்செப்டை எனேபிள் பண்ணிக்கும். பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் G0/0/0 IPv6 அட்ரஸ் இங்கே பார் 2000:1/64 நோ ஷட் டவுன். அப்படியே IPv4 கான்ஃபிகரேஷன் மாதிரியே தான் நான் V6ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்டர்ஃபேஸ் serial 0/1/0 IPv6 அட்ரஸ் 2001:1/64 நோ ஷட் டவுன். முடிஞ்சு போச்சு, அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுமா, ஷோ IPv6 இன்டர்ஃபேஸ், சரி ரவுட்டிங் டேபிளுக்கு ஷோ IPv6 ரவுட் ஆஸ் யூஷுவல். ஷோ IP ரவுட்டுக்கு பதிலாக இங்கே ஷோ IPv6 ரவுட்டுன்ற கமாண்டை கொடுக்குறோம்.
சரியா? சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணணும். நான் சிஸ்டம்க்கு என்ன பண்ணுறேன், 2000:2 64 2000:1 அவ்வளோதான். ஓஎஸ்பிஎஃப் பண்ணணும். எப்படி சார் பண்ணுறது? ஓஎஸ்பிஎஃப்பில் யூ நீட் டு கான்ஃபிகர் ரவுட்டர் ஐடி மேனுவலி. ஓகேவா? IPv6 ரவுட்டர் OSPF1 அப்படின்னு கொடுத்தோன்னே அவன் சொல்லுவான், OSPF version 3 no router ID, no RTR ID na router ID. Okay, OSPF version 3 process 1 could not pick a router ID, please configure manually. நான் என்ன பண்ணுறேன், ரவுட்டர் ஐடின்னு கொடுத்து 0.0.0.1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் G0/0/0ல IPv6 OSPF1 ஏரியா நம்பர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1/0ல கூட முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த ரவுட்டர் ஐடியை கூட நீ மேனுவலாக கொடுக்கணும்னு இல்லை. இங்கே பாரு, ஒரு IPv4 அட்ரஸ் இருந்தால் போதும். நான் இங்கே என்ன பண்ணுறேன் பாரு, நோ எனேபிள் ஹோஸ்ட் நேம் நான் என்ன கொடுக்குறேன், ஓகே R2 தானே, இன்டர்ஃபேஸ் லூப்பேக் 0 IP அட்ரஸ் 1.0.0.1 சப்நெட் மாஸ்க். IPv4 அட்ரஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. அதுக்கு ஏன் அவ்வளோ அட்ரஸ் தேவை? ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸாகவே ஒரு போட்டு வச்சிட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு, இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1/0 ரவுட்டிங் விட்டேன் பார்த்தியா, IPv6 யூனிகாஸ்ட் ரவுட்டிங், இல்லைனா ரவுட்டிங் டைனாமிக் ரவுட்டிங் வேலை செய்யாது. இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1/0ல போய்ட்டு IPv6 அட்ரஸ் 2001:2/64 நோ ஷட் டவுன். அடுத்தது இன்டர்ஃபேஸ் SC 0/1/1 IPv6 address 2002:1/64 நோ ஷட் டவுன். இப்போ நான் ரவுட்டிங்கும் பண்ணுறேன் பாருங்கள். இன்டர்ஃபேஸ் சீரியல், ஓகே அதே இன்டர்ஃபேஸ் இருக்கான்ல, அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். IPv6 OSPF1 ஏரியா 0. அடுத்தது இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1/0லையும் இப்போ டக்குனு மெயின். அப்போ ஏன் இப்போ காட்டல அப்படின்னா, IPv4 அட்ரஸ் இருந்தது. இங்கே பாரு, நெய்பர் ஐடின்னு என்ன காட்டுறான் பார், 1.0.0.1 தெரியுதா? அடுத்தது இவங்கிட்ட போவோம். enable hostname R3 interface serial 0/1/0 IPv6 address IPv6 unicast address routing interface serial 0/1/0 IPv6 address 2002:2/64 இங்கே பார், IPv6 OSPF 1 ஏரியா 0ன்னு கொடுக்குறேன். இந்த வாட்டி என்ன காட்டுது, இப்போ IP அட்ரஸ் இல்லை, சரி ரவுட்டர் ஐடியை பிக் பண்ண முடியல. இதே இன்டர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன், IP அட்ரஸ் 2.0.0.1 சப்நெட் மாஸ்க்னு ஒன்று போடுறேன். இப்போ பாரு, அதே கமாண்டு, நத்திங் கோன் ஹேப்பன். எனக்கு தேவை ரவுட்டர் ஐடியா எடுத்துக்கிறதுக்கு ஒரு 32 பிட் அட்ரஸ், அவ்வளோதான். (2003:1/64) 6 OSPF1
ஏரியா 0, நோ ஷட் டவுன். இப்போ நான் கிளைண்ட் எண்ட்லேயே என்ன பண்ணுறேன், 2003 :2 நீங்கள் கொடுத்தா தப்பாகிடும், நீங்கள் கொடுக்கணும் 2003 :2 /64 2003 :1. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிங் 2000 :2 பிங் ஆகுதா? ட்ரேஸ் RT 2000 :2 ட்ரேஸும் ஆகுது. ரவுட்டிங் செக் பண்ணிடுவோம். ஷோ ஐபி ரவுட். ஐபி ரவுட்டுன்னு கொடுக்கக்கூடாது, IPv6 ரவுட். இங்கே பாருங்க, OSPF இருக்கா? ஓகே. இல்லை நான் ஸ்டாட்டிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணலாம். இங்கே பார், IPv6 ரவுட் அன்னோன் நெட்வொர்க் யார் யார்? இவனுக்கு 2000 தெரியும், 2001 தெரியும், 2002 தெரியாது. :/64 அன்னோன் நெட்வொர்க் நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் அதே தான், :2 இதே தான் 3 இருக்கும். அதே தான் அன்னோன் நெட்வொர்க், ப்ரிஃபிக்ஸ் லென்த் ஆஃப் தி அன்னோன் நெட்வொர்க்கு நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் இங்கே, அவ்வளோதான். இவனுக்கு 2001 2 தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன், IPv6 route 2000 :/64 via 2001 :1 வழியாக போகும். அடுத்தது 2002 வழியாக நான் என்ன பண்ணுறேன், 2003 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். வேலை முடிஞ்சு. இங்கே பேர் IPv6 ரவுட். இவனுக்கு 2 and 3 தெரியும், 2002 2003 தெரியும். அப்போ 2001 தெரியாது. :/64 via 2002 :1 இதே தான் 2000க்கும். இல்லை தப்பாக கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் முன்னாடி கூட ரிமூவ் ஆகும். ஷோ IPv6 ரவுட் ஸ்டாட்டிக்காக மாறிடுச்சா? பிகாஸ் ஆஃப் AD வேல்யூ. இப்போ OSPF ரன் ஆகுது, ஸ்டாட்டிக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. தட்ஸ் ஆல்மா. பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அதுக்கான வீடியோவை நான் உனக்கு போட்டுறேன், அதை ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் அதை பார்த்துக்கோ.